சோ இந்த ஷர்ட் போட்டு போனது காரணம் நான் என்ன சொல்றது, எனக்கு உணர்வுபூர்வமான ஒரு தமிழன் நானு. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த படத்தை நான் போகும்போது என்ன மாதிரி பல ரசிகர்கள் வந்திருந்தாங்க, பல பேர் தமிழ் உணர்வோட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இங்க இருக்கிற, அதாவது நான் தான் இங்க வந்து அவுட் சைடர், எப்படின்னா நான் வந்து விசிட் பண்ண வந்திருக்கேன். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே கூஸ் பம்ப் கொடுத்தது. இன்டர்வெல்ல கிளாப் அடிச்சாங்க, கிளைமேக்ஸ் முடிஞ்ச பிறகு எல்லாருமே கிளாப் அடிச்சாங்க. அதுல பல பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் இந்த படம் இப்படிப்பட்ட ஒரு உணர்வை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த படம் என்ன சொல்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்திக்கு எதிரான படம் இல்ல இது. நீங்க படம் பாத்துட்டீங்க. இது இந்தி திணிப்புக்கு தான் எதிரான ஒரு படம். அதாவது நீங்க எல்லா மொழிகளும் நாங்க கத்துக்கணும் ஆசைப்படுறோம். எங்களுக்கு மலையாளமும் கத்துக்கணும், தெலுங்கும் கத்துக்கணும். அதுல ஒரு டயலாக் வரும், நான் தெலுங்கு கத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. ஸ்ரீலீலாக்காக வந்து சிவகார்த்திகேயன் கேரக்டர். அதே மாதிரி நான் இந்தியும் கத்துக்கணும் ஆசைப்படுறேன்னா இந்தி கத்துக்கிறாரு அவரு. ஏன்னா அவருக்கும் வந்து கெரியர்ல அடுத்த கட்டம் போனோம். ரயில்வேல நான் வந்து எனக்கு டிக்கெட் கலெக்டரா வரதுக்காக அவர் இந்தி கத்துக்கிறாரு. நான் இந்தி கத்துக்கிறது எங்கேயுமே பிரச்சனை இல்லையே. இங்க இந்தி பிரச்சார சபா இருக்கு, நிறைய பேர் இந்தி கத்து தராங்க. நான் இந்தி கத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. நான் மொழியை கத்துக்கணும்னு விரும்புறேன். ஆனா அதை திணிச்சு எல்லா ஃபார்ம்லயும் வந்து இந்தியில தான் இது ஃபில்அப் பண்ணணும். நீங்க இந்தி தெரியலன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. இந்தி தெரியலன்னா உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் நீங்க வாழ்க்கையில கெரியர்ல எதுவுமே நகர முடியாது. எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நிர்வாகத்திலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து நடக்கிற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட்லாம் வேலை கிடைக்கும்னா இந்தி தெரிஞ்சாதான் நீங்க வந்து, இந்தி தெரிஞ்சான்னா நான் சொல்றது ஒர்க்கிங் நாலேஜ் இல்லைங்க, ஆழமான இந்தி நாலேஜ். அதுல டயலாக் பாத்தீங்களா, அந்த இன்டர்வியூல சொல்லுவாரு, டிக்கெட் கலெக்டர் ஜாப்ல உனக்கு இந்தி நாலேஜ் வந்து பத்தாது, இன்னும் ஒரு தடவை நீ நல்லா கத்துக்கிட்டு வான்னு சொல்லும் போது அந்த டைலாக சிவகார்த்திகேயன் டைலாக் அழகா இருக்கும். அதை சொல்லுவாரு, சார் இந்தி மொழி மதர் டங்கா இருக்கிறவன் வந்து ஹிந்தி பேசுறாலும் என்னால எப்படி சார் பேச முடியும்? அவன் மதர் டங் ஹிந்தி, அவன் சின்ன வயசுல இருந்தே ஹிந்தி தான் படிச்சு வந்திருக்கான். அவன் ஹிந்தி மீடியத்திலே படிச்சு வரும்போது என்னை விட அவன் பல மடங்கு ஹிந்தி நல்லா பேசுவான். எப்படி நான் தமிழை நல்லா பேச முடியுமோ, எப்படி தமிழை வந்து எல்லாமே இலக்கணமா நான் பேச முடியுமோ, அவனால ஹிந்தி பேச முடியும். அவனோட என்ன எப்படி சார் நீங்க ஒப்பிட முடியும்?